Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியான ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை எனக்கு அப்படினு சொல்லலாம். அது நம்மளோட YouTube ரிலேட்டடான ஒரு விஷயமா இருக்குறதுனால சரி அப்படியே நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுட்டோம். இதுல வந்து நம்ம என்ன வந்து கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து YouTube டீமை வந்து எப்படி வந்து கான்டாக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் போதும் நம்ம வந்து YouTube டீம் கிட்ட நம்ம உடனே வந்து கான்டாக்ட் பண்ணலாம், லைவ் chat வந்து பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே யூடியூப் பார்க்குறதா. ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், யூடியூப் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்க்கும்போது க்ரோமில் வந்து அந்த டெஸ்க்டாப் சைட் மோடில் வச்சு பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ ஞாபகம் வந்துச்சு, முன்னாடி வந்து யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லைவ் சாட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து க்ரோம் டெஸ்க்டாப் அந்த இதில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, யூடியூப் ஸ்டுடியோவில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை அதுவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் பண்ணேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூடியூப் டீமை வந்து அந்த சப்போர்ட் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது அதை கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து சேனல் URL கொடுக்கணும், நம்மளோட நேம் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த லைவ் சாட்டில் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு தானே கொடுக்கணும். ஸோ எல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஒருத்தங்க வந்துட்டாங்க, அந்த லைவ் சாட்டில் வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு அதாவது நம்ம நார்மலாக கேட்பாங்கல்ல, சேம் தான். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் போடுறேன், இதில் என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா இது, நம்ம சும்மா தானே டெஸ்ட் பண்ண பார்த்தோம், ஒரு கிளிக் தான் பண்ணேன் உடனே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா திரும்பவும் வந்து அவங்க வர்றாங்க, வந்துட்டு திரும்பவும் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து லைவ் சாட் வந்து பண்ணும்போது அதில் கூகுள் சப்போர்ட் அப்படிலாம் வராது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. வந்துட்டு அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. திரும்பவும் நான் க்ளோஸ் பண்ணாலும் அவங்க விடுறது மாதிரி இல்லை. அப்புறமா என்ன பண்ணேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நெட்டு வந்து நான் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட அந்த நம்மளோட டேட்டா கார்டு போட்டுருவோம்ல அப்படியே அதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடும் இல்லை, கட்டாயமாக அது டிஸ்கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா திரும்ப வந்து மெதுவாக வந்து ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து அதில் லெஃப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காமிக்குது. ஆனாலும் அவங்க திரும்ப என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, நம்ம ஆர் யூ தேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. என்னடா இது விடவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சும்மா செக் பண்ணி பார்த்ததான். சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே நம்ம அவங்களுக்கு ஏதாவது ரிப்ளை கொடுக்கலாம், என்னடா கொடுக்குறது, நம்மகிட்ட தான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியுமே இல்லையே, நம்ம ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா கேட்கலாம். சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா அவங்கள்ட்ட மெசேஜ் போட்டுட்டேன். ஆக்சுவலி நான் வந்து இதை தெரியாமல் நான் பண்ணிட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க சாமி அந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஓகே நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி போட்டுட்டு, ஏன்னா நம்மள மாதிரி மனுஷங்க தானே அவங்களோ, ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்ம வந்து அந்த சேட்டை வந்து என் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அப்போ எனக்கு தான் கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையே, நான் வந்து எதுவும் பிளான் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஓகே வந்து நம்ம ஸ்டே சேஃப் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு சேட் வந்து என் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலே கொஞ்சம் வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையாக இருந்தாலும் நமக்கு ஒரு புது விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு, அதுதான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே இனிமேல் வந்து யூடியூப் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா ரொம்ப வந்து நீங்கள் டென்ஷன் ஆகிறது எதுக்குமே தேவையே கிடையாது. ஆனால் உங்கள் சேனல் வந்து கட்டாயமாக மானிட்டைசேஷன் வந்து எனேபிளான சேனலுக்கு தான் இந்த லைவ் சாட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். அதாவது க்ரோமில் டெஸ்க்டாப் சைட் மோடில் போயிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உடனே உங்களுக்கு வந்து சேட்டில் வந்துருவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் கேட்கணுமோ நீங்கள் வந்து கேட்டுட்டு ஈஸியாக வந்து அவங்க கூட வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சும்மா என்ன மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், விடமாட்டாங்க. நீங்கள் எவ்வளோதான் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணாலும் திரும்ப உங்ககிட்ட வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கேன். ஸோ வந்து ஒரு கிளிக்லேயே நம்ம வந்து அந்த யூடியூப் சப்போர்ட் டீம் கூட நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.